ஸோ என் கூடயே பஸ்ஸில் வரான். எங்கள் ஊர் க்ராஸ் ஆகுது. எனக்கு இறங்குறதுக்கும் ஒரு மாதிரியா இருக்குது. எங்கே இறங்கி வந்துட போகிறான். ஏன்னா எங்கள் வீடு மெயின் ரோட்லேயே இருக்கும். அதனால் நானும் இறங்கல. எங்கள் ஊர் ஸ்கிப் ஆகி கடைசியில் பஸ் எங்கே நிற்க போதோ பூச்சத்திப்பேடுன்னு சொல்லிட்டு அந்த ஏரியா பேர். ஸோ அங்கே போயிடுச்சு பஸ்ஸு. 2 பேரும் இறங்குறோம். இறங்கி அந்த ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இந்த ஃபோனை கொடுன்னு சொன்னோடனே ஃபோனை கொடுத்துருந்தானா அது வேறு மாதிரி ஆகிட்ருக்கும். ஆனால் இவன் ஃபோனை கொடுக்கல. இந்த ஃபோனால தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை தூக்கி அடித்தாம பாருங்க ஒரு அடி. சத்தியமாக நான் நம்ப மாட்டீங்க, ஃபோன் பீஸாக போச்சு. ஃபோனை கோவத்தில் தூக்கி போட்டு சிம் கார்டு ஒரு பக்கம், பேட்ரி ஒரு பக்கம், பேக்கேஸ் ஒரு பக்கம் பறக்கிறது வேறு, ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளேலாம் உரையிறது அது வேறு விஷயம். ஃபோனே பீஸாக ஆச்சுன்னா எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் டைம் ஃபோன் வந்து பீஸாக ஆகிறது, தூக்கி போட்டு உடைக்கிறதுல இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். இது எல்லாத்துக்கும் மேலே ஹைலைட் என்ன தெரியுங்களா? எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ ஃபோனை உடச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் உடச்சிட்டு அப்படியே மூச்சு வாங்க அழுதபடியாக இந்த ஃபோனு தான் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறான். ஐயோ அந்த ஃபோனை தான் தேடுறான் போல், நம்ம ஒன்றுனா பொறுக்கி தரலாம், எதுக்கு இவ்வளோ இது பண்ணி இந்த ஃபோனை வேறு உடச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். தேடி சிம் கார்டுக்கு தேடுறாங்க. சிம் கார்டை எடுத்துட்டான். அவனுக்கு தேவை ஃபோன் இல்லை. ஃபோனு கூட 1000 ஃபோன் எடுத்துக்கலாம். 4 ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட போயிட்டு ஏதாவது ஒரு பாவம் புண்ணியம் கதை சொல்லி, ஐயோ பாவம் இவன் அப்படின்னு சொல்லி யாருன்னா ஃபோனை தர அளவுக்கு இங்கேருந்து ஒரு ஜங்ஷன் போகிறதுக்குள்ளேயே யோசிச்சிருவான். கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணிவிடுவான். எவன்கிட்டே ஆட்டே போடலாம், எவன்கிட்ட எப்படி பேசுனா எந்த ஒரு கேள்வியும் இல்லாமல் நம்ம எதிர்பார்க்குறது கிடைக்குன்றது எல்லாமே அவனுக்கு தெரியும். கிட்டத்தட்ட அவனோட உயிர் வாழ்கிறது, இன்றைக்கி ஒரு நாள் தள்ளுறது எல்லாமே அவனோட ஓன் கண்டென்ட்டு க்ரியேட்டிவிட்டினால தான். ஓகேங்களா? எதுவுமே உண்மை இருக்காது. ஒரு விஷயம் அவன் பேசுகிற ஒரு விஷயத்தையும் நோண்டினா அது எல்லாத்துக்கு பின்னாடியும் ஒரு பொய் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் ரகுராம் ஜேஎஸ். இந்த ரகுராம் ஜேஎஸ்க்கு இயல்பாகவே இந்த பொய்ங்கிறதுல தான் வந்துட்டு வாழ்க்கையே ஓடுதான்னா அது அவங்க அப்பா மூலிமா வந்தது. அவங்க அப்பா வந்துட்டு அம்மான்ற கேரக்டர் வந்து 4 பேரை ஏமாற்றி பொழைச்சி திங்கிற ஒரு கேரக்டர் அந்த காலத்தில் இருந்தே. ஓகேங்களா? அடுத்தவங்களோட உழைப்பில், அடுத்தவங்களோட கஷ்டத்தில் உட்காந்து இது சாப்பிடணும், இது வயிற்ற நிரப்பிக்கணும். அப்பான்ற கேரக்டர் எப்படின்னா, நான் சொல்வதெல்லாம் உலகமே கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை ஆரம்பிப்பார். அந்த கதையில் 99% பொய்யா இருக்கும், 1% உண்மையாக இருக்கும். அந்த ரத்தமும் இந்த ரத்தமும் கலந்து சேர்ந்தது தான் இந்த ரகுராம் ஜேஎஸ். கிரிமினலில் எக்ஸ்ட்ரீம் பிஹெச்டி வாங்கின ஒரு கேட்டகரி இந்த ரகுராம் ஜேஎஸ். தங்கச்சி இவனையும் ஒரு படி மிஞ்சிருக்கும். அப்போனா பார்த்துக்கங்க எந்த அளவுக்கு இந்த ஃபேமிலி ஒட்டுமொத்த ஃபேமிலியும்னு. அப்போ என்ன ஆகுது, அழுது அந்த சிம் கார்டை எடுத்துட்டு ஒரு சின்ன பிட் பேப்பராக ஏதோ ஒன்று அவனோட மொபைல் இல்லை பர்ஸில் என்ன பண்ணுறா, இந்த ஃபோனு தாண்டி எல்லாம், இந்த ஃபோனு தாண்டி. எனக்கு ஒன்றுமே புரியல. எதுக்கு இப்போ இந்த ஃபோனை உடைக்கணும், எதுக்கு சிம் கார்டை மட்டும் எடுத்து வைக்கணும்? ஸோ ஃபோனு வந்து எதுக்கு வேகமாக உடைச்சதுன்னா, அந்த ஃபோனால் எனக்கும் அவனுக்கும் பிரச்சனை ஆயிடுச்சுங்கிறதுக்கே இல்லை, அது இல்லை கான்செப்டு. அந்த ஃபோனை கொடு நான் பார்க்கணும்னு சொன்னது தான் அங்கே விஷயமே. ஃபோனை நான் தொட்டுட்டேன்னா பல விஷயங்கள் இன்னும் ஹைடாக இருக்கிறது வெளியே வரும். அதுக்கு தான் அந்த ஃபோனை வந்துட்டு அது அந்த விஷயங்கள் எதுவும் மாட்டக்கூடாதுன்ற. ஏன்னா இந்த மோனிகான்ற ஒரு பொண்ணு சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ஷானாக்கு வந்துட்டு பர்த்டே விஷ் பண்ண சொன்னேன், அதனால் இது பண்ணி உடச்சிச்சின்னு. அதே பீரியட் தான் அந்த மோனிகாவுக்கு இவன் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக அந்த மோனிகான்ற பொண்ணோட கான்டாக்டில் தான் இருக்கிறான். எவ்வளோ தடவை மீட் பண்ணுறாங்க, எங்கெங்கே மீட் பண்ணாங்கன்னு அந்த உண்மை வந்து வரல. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி சொன்ன வீடியோ மாதிரி தான் மோனிகான்ற பொண்ணு வந்து ஒரு ஆளுங்க கூட அது வந்துட்டு நேர்மையாக வாழ்ந்ததில்லை. பல எந்த ஆம்பளை பசங்க வா அங்கே ஹோட்டலுக்கு போகலாம், வா இங்கே போகலாம், வா அங்கே போகலாம், சாப்பிட இது வாங்கி தரேன், அது வாங்கி தரேன், வா உனக்கு இது வாங்கி போகலான்னா போயிடும். யோசிக்காமல் போகிற கேரக்டர் தான் மோனிகா. இதை பற்றி நான் ப்ரூஃப் பண்ணனாலும் நான் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன். அதுக்கப்புறமேட்டு
அந்த மோனிகாவோட கான்டாக்ட்ல இருக்கிற ஏதாவது உண்மை நான் நோண்டி 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 எங்கேயாவது மேக்ஸிமம் அவன் டெலீட் பண்ணிடுவான் ஒரு ஒரு இதுவும். சில விஷயங்கள் ஏதாவது சேவ் பண்ணி வச்சிருப்பானே. இன்ஃபேக்ட் இது நான் கேள்விப்பட்டேன். 2 பேரும் வீடியோ காலில் பேசிப்பாங்க. அந்த வீடியோ கால் எப்படின்னா, என்கிட்ட கூட பேசிக் ஃபோன் தான் இருந்துச்சு. என்கிட்ட கூட அந்த கேமரா மொபைல்லாம் இல்ல. ஓகேங்களா? ஆனா இதுங்க 2ம் வந்துட்டு வீடியோ கால் பேசிக்குங்களா, இல்ல வீடியோ சாட் இது பண்ணிக்கோங்களான்னு தெரியாது. லைக் வீடியோஸை எடுத்து எடுத்து மாத்தி மாத்தி ஷேர் பண்ணிக்கோங்களான்னு தெரியாது. ஆனா அதோட எல்லா விதமான ஈவன் ட்ரெஸ்ஸு அரைகுறையா இருக்கிற ஃபோட்டோஸ கூட இவன் வச்சிருந்திருக்கான். ஓகேங்களா? இதெல்லாம் வந்துட்டு மெயில்ல இருந்திருக்கு. நான் அந்த அளவுக்கு நான் உள்ள போய் பார்க்கவே மாட்டேன். எப்பவுமே மேலாட்டம் தான் பார்ப்பேன். அப்போலாம் Facebook இருந்துச்சு. Facebookல யார் கான்டாக்ட்ல என்ன பண்றான், அதெல்லாம் பார்ப்பேன். அவனோட ஃபாலோவர்ஸ் யாரு, இவன் யார் ஃபாலோ பண்றான், என்ன சேட் பண்றான், அந்த இதெல்லாம் பார்ப்பேன். ஆனா Gmailல என்னைக்குமே நான் பார்த்ததில்ல. முதல்ல அவனோட Gmailல நான் பார்த்ததே என் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். அங்க பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த மோனிகான்ற வண்டவாளம், தண்டவாளம் எல்லாம் எனக்கு ஏறுது. அப்படிதான் அந்த ஃபோட்டோஸையும் நான் பார்த்தது. ஸோ என்ன ஆச்சு, உடைச்சதுக்கு காரணம் சில விஷயங்கள் வெளியே வரக்கூடாதுன்றதுக்காக தான். அந்த ஃபோன்னால எனக்கும் அவனுக்கும் சண்டை வந்துச்சுன்னே இல்ல. அதுக்கப்புறம் அங்கேருந்து என்ன பண்ணேன், நான் சொல்லிட்டேன் சாரி. சாரி. இன்னொன்னு அந்த இடத்துல சாரி சொல்லிட்டு, "அ நீ வீட்டுக்கு போ. எதுவா இருந்தாலும் போய் பேசிக்கலாம். எனக்கு எந்த ஒரு கோவமும் இல்ல. தயவுசெய்து வான்னு" சொல்லி, ஏன்னா எனக்கு அந்த இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணி எனக்கு எங்க வீட்டுக்கு போனா போதுன்ற மாரி ஆயிடுச்சு எனக்கு. அப்புறம் அங்கேருந்து நகர்றோம். அதுக்கப்புறம் நகர்ந்து சாரி, சாரி, சாரின்னு சொல்லிட்டு 1000 சாரி சொல்லியாச்சு அவனுக்கு. சாரி சொல்லிட்டு நகர்ந்து பஸ் ஸ்டாண்ட் எங்கே இருக்குன்னு கேட்டா, பஸ் ஸ்டாண்ட் இங்கே தான் வரும் அப்படின்னு. அப்புறம் அந்த பஸ் ஸ்டாண்ட் கிட்ட போயிட்டு, அங்கே ஒரு குளம் ஒன்று இருக்கு. அந்த குளத்துல என்ன பண்ணுறேன், ஆசை ஆசையா ஆ மகரம் ராசிக்கு வந்துட்டு இந்த ப்ளூ ஷெப்பர், மகரம் திருவோணத்துக்கு வந்து இந்த ப்ளூ ஷெப்பர் ஸ்டோன் போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அந்த ஸ்டோனை வந்து வில்லிவாக்கம்ல ஒரு கடையில், ஒரு ஜுவல்லரி கடையில் நான் சொல்லி வச்சு வாங்கினேன். எனக்கு நல்ல ஒரிஜினல் கேரக்டா தான் வேணும் அந்த ஷஃபேரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க ஃபோன் பண்ணுறாங்க. அது வாங்கி நான் செஞ்சு ஒரு மோதிரத்த ஒன்று போட்டிருக்கேன். ராசி மோதிரத்த. அந்த மோதிரத்த என்ன பண்ணுறேன், என்ன ராசி இவ்வளோ ஒரு மனசு ஒரு மாரி வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏதோ தப்பான ஆள்கிட்ட நம்ம பழகுறோம். தப்பான வழியில பாதையில ட்ராவல் பண்ணுறோன்றது தெரிஞ்சு போச்சு. ஃபஸ்ட்டு எனக்கு எப்போ இந்த உணர்வு வந்துச்சுன்னா, முதல்ல என்னைக்கு அவங்க அம்மா கிட்ட பேசினனோ, இது ஏதோ சரியில்ல அப்படிங்கிற உணர்வு வந்து அவங்க அம்மா கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் வந்துச்சு. அவங்க தங்கச்சிய பார்த்தோனே, இல்ல ஒட்டுமொத்த ஃபேமிலியும் தப்பா தெரியுதுன்றது, அவங்க தங்கச்சிய நேர்ல பார்த்ததுக்கு அப்புறமேட்டு அது கூட பேசினதுக்கப்புறம் கன்ஃபார்ம் ஆவுது. இருந்தாலும் இவன் பேசுற விதம், இவனோட முகம்லாம் பார்க்கும்போது, ஒரு குடும்பத்தில ஏதாவது ஒரு கேரக்டர் தப்பி பொறக்கும்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த கேரக்டர் அப்படின்னு நெனச்சுட்டு, நான் திருப்பி இ சரி அதுங்க 2 அப்படி இருந்தா என்ன? அப்படின்னு சொல்லிட்டு, இவனோட பாதைக்கு நான் வரேன். ஆனா சில விஷயங்கள் செட் ஆகும்போது சரியில்லன்றது பொறுமையா பொறுமையா தெரிய வருது. அப்ப என்ன பண்றேன் கோவத்துல, அந்த ராசிக்கல் மோதிரத்த தூக்கி விசிறி அடிச்சுட்டேன், அந்த குளத்துல. இன்னமும் ஞாபகம் இருக்கு. அது எங்க ஊர் கோயிலு. எங்க ஊர் இல்ல. அதான் எங்க ஊர்ல உள்ள போற அந்த பூச்சத்திப்பேடு. வீராபுரம் கோயிலு. சாரிங்க. நாங்க அந்த பூச்சத்திப்பேட்லேருந்து நாங்க பஸ் எடுத்துட்டு வீராபுரத்துக்கு வந்து இறங்கிட்டோம். வீராபுரத்துலேருந்து எங்க இதுலேருந்து ஸ்ட்ரெயிட் பஸ் ஒண்ணு இருக்கு ஆவடிக்கு. அங்க இறங்கிட்டு, அங்கேருந்து அந்த குளத்துல தூக்கி போட்டு அடுத்த பஸ் வரும்போது அந்த பஸ்ஸில் ஏறி, இவன் ஆவடிக்கு போய் இறங்குறான். நான் எங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்டில் இறங்கிடுறேன். இதுதான் நடந்துச்சு. இப்படியே போயிடுச்சு அந்த நாள். வீட்டுக்கு வரேன். எனக்கு இவனை காண்டாக்ட் பண்ண முடியாதே. இவன்கிட்ட ஃபோன் இல்லையே. அப்புறம் அவன் போகிற வழியிலே சொல்கிறான், ஃபோன் அரேஞ்ச் பண்ணணும். இன்னைக்கு பேச முடியாது, நாளைக்கும் பேச முடியாது. எனக்கு டைம் கொடு. நான் ஃபோன் அதுக்குள்ளே அரேஞ்ச் பண்ண பார்க்குறேன். எதனா பசங்கக்கிட்ட யார்ட்டயாவது. அதுக்கப்புறம் நானே கால் பண்ணுறேன். இல்லாட்டி ரூம் போயிட்டு ரூமில் பசங்க யார் இருக்காங்களோ அவங்க ஃபோன்லேருந்து நான் கால் பண்ணுறேன் அப்படிங்கிறான். நானும் சரிங்கிறேன். அதுக்கப்புறமேட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். எனக்கு நிறைய விஷயங்கள் அப்போ தான் வந்துட்டு தெளிவா யோசிக்கிறேன். இவன் தப்பான ஆளுன்னு. அவன் அந்த ஃபோனை உடைச்சது எல்லாத்துக்குமே வந்துட்டு அப்போவே எனக்கு புரியுது. ஆனா சொன்னா எங்க சண்டை வந்துருமோ, பெருசாயிடுமோ, வேற மாரி போயிடுமோ, அந்த பயம். இன்னொரு பக்கம் இன்னொரு ஒரு விஷயம் ரொம்ப ஆழ் மனசுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு. என்னன்னா, இப்போ நம்ம குடுக்குற தினந்தோறும் அவன் கைக்கு குடுக்குற கை காசு,
அதுக்கப்புறமேட்டு இந்த அவங்க தங்கச்சிக்கு ஏற்பாடு பண்ணிட்டுருக்க லோனுக்காக அலையிற லோனு, இது எல்லாத்துக்காக தான் இந்த ட்ராமா.